டேய் எதுக்குடா இந்த ஓட்ட ஓடியார? என்னால் முடியலடா. டேய் நில்றா, மெதுவாக கூட. என்ன உங்க கூடயே சுத்துற செவ்வாலே மறந்துட்டியடா மணியா? டேய் அப்பா சாமி. இழப்பு வாங்குதுறாடே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் யூடியூப் சேனல். இவ்வளோ இழப்பு வாங்கிட்டு நான் எங்கே இந்த மணியை கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? இவன் தானே எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் டாக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்த்துனதில். இவனுக்கு வந்து உனி உடம்புல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து வேக்சின் போடணும். வேக்சின் கிடையாது, ஊசி போடணும்னு சொன்னாங்க. அதோட வருஷம் ஒருக்கா ரேபிஸ் ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டையும் ஒரே டைமில் போட வேணாம், ஃபஸ்ட்டு உனி ஜாஸ்தியாக இருக்கிறனால உனிக்கு போட்டுட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ரேபிஸ்க்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ இதில் பெரிய டாஸ்க் என்னென்னா, இவனை வண்டியில் போய் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் பழக்கமும் இல்லை. கார்லெல்லாம் கூப்பிட்டு போனால் ஸ்க்ராட்ச் போட்டுருவான். ஏன்னா பயங்கர வாலுவன், சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். ரொம்ப படு சுட்டியாக இருக்கிறதால இந்த மெயின் ரோடு இருக்குது பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு. அதனால் வந்து கரெக்டாக வெட்டினரி டாக்டரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். பட் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டால் தான் வந்து ஊசி ஃப்ரீன்னு சொன்னார். அதனால தான் சரி கூட்டிகிட்டு போகலான்ட்டு. என்ன மெயின் ரோடு வந்து முன்னாடி இருக்குது, அந்த மெயின் ரோடை தாண்டி போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறது சேஃப்டி கிடையாது. அதனால் வந்து மெயின் ரோடை தாண்டிட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை காமிக்கிறேன் நான். பாருங்கள். தொடர்ந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லக்கியை நம்ம அடுத்த வீடியோலலாம் பார்க்கலாம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.